ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லோரும் தங்களோட கருத்துக்களை பகிர்ற ஒரு இடமா இருக்குது. ஆனால் அதே சமயம் சோஷியல் மீடியாவில் யாரை வேணால் எப்படி வேணால் பேசலாம், ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோசமான கலாச்சாரமும் வளர்ந்துக்கிட்டு தாங்க வருது. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தாங்க தென்னிந்திய சினிமாவோட மூத்த நடிகையான ராதிகா சரத்குமார் அவர்கள் செம கடுப்பாகி ரொம்ப கோபமா ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. நடிகையும் அரசியல்வாதியுமான குஷ்புவோட மகள்களை சோஷியல் மீடியாவில் சிலர் ரொம்ப மோசமாக பாடி ஷேமிங் பண்ணதுக்கு எதிராக ராதிகா அவர்கள் கொந்தளிச்சு போய் ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க, இந்த பிரச்சனை எப்போ இருந்து போய்கிட்டு இருக்கு, முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடிகை குஷ்பு அவர்களுக்கு அவந்திகா, அனந்திதா அப்படின்னு 2 மகள்கள் இருக்காங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுல மூத்த மகள் அவந்திகாக்கு ரீசெண்டா திருமணம் நடந்து முடிஞ்சது. அவங்க ஆரம்பம் அப்படிங்கிற மலையாள படம் மூலமாகவும் தமிழ்ல ஒரு படத்துலையும் அவங்க அறிமுகமாக இருக்காங்க. 2வது மகள் அனந்திதா கேமராவுக்கு முன்னாடி வராம அவங்களோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான அவனி ப்ரொடக்ஷன்ஸ்ல கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் தங்களோட கெரியரில் பிஸியாக இருந்தாலும் ரொம்ப வருஷமாக சோஷியல் மீடியாவில் இவங்களோட உடல் தோற்றத்தை வச்சு பலரும் கடுமையான விமர்சனங்களையும் கேலி கிண்டல்களையும் பண்ணிக்கிட்டு வராங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் கொஞ்சம் குண்டாக இருந்தனால ரொம்ப மோசமாக ட்ரோல் பண்ணாங்க. இதனால் மனமுடைந்த அவங்க 2 பேருமே கடுமையான உடற்பயிற்சி செஞ்சு டயட் இருந்து தங்களோட உடல் எடையை குறைச்சி ஸ்லிம்மாக மாறினாங்க. சரி, உடல் எடையை குறைச்சதுக்கு அப்புறமாவது ட்ரோலிங்கெல்லாம் நின்றுச்சான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இந்த முறை ரொம்ப ஒல்லிக்குச்சி மாதிரி இருக்கீங்க, திருநங்கை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேற விதமாக அவங்கள உருவக்கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட நெருங்கிய தோழியான குஷ்புவோட மகள்களுக்கு நடந்த இந்த கொடுமையை பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் நடிகை ராதிகா அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பதிவை நான் ரொம்ப கோவத்தோடு எழுதியிருக்கேன். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு வெறும் லைக்குக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் இவ்வளோ கேவலமான செயலை செய்கிற கோழைகள் மேலே இருக்கிற கோபம் இது. அவங்க பேரை நான் இங்கே சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு அம்மாவாக, ஒரு தோழியாக, ஒரு சக கலைஞராக நான் இதை தட்டி கேட்கலனா என் பொறுப்பை நான் செய்யாத மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்கங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிற பிரபலங்களை விமர்சிக்கிறது தப்பில்லை. ஆனால் அதுக்காக அவங்களோட குடும்பத்தையும் குழந்தைகளையும் இந்த மாதிரி உருவக்கேலி செய்கிறது எந்த வகையிலும் நியாயமில்லை அப்படின்னு தான் ராதிகா அவர்கள் இந்த போஸ்ட் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோஷியல் மீடியா புல்லிங் மற்றும் பாடி ஷேமிங் பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.